கிறிஸ்து பிரியமானவர்களே, ஆண்டவர் ரட்சகர் மீட்பருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் ரொம்ப ரொம்ப நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. யோவான் வெளிப்படுத்தின 2ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்கிறது, நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். ஹல்லேலூயா. உங்களை சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்போது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன் என்று சொன்ன கர்த்தர். இதோ இந்த நாளிலே இதோ மரண பரியந்தம் உண்மையாயிரு. 10 நாள் உபத்திரம் வரும். சிலர் நினைக்கிறாங்க இந்த உபத்திரம் ரொம்ப நாளா இருக்குது, இந்த பிரச்சனை ரொம்ப நாளா இருக்குது. ஆனாலும் பாருங்க, பழைய ஏற்பாட்டில் யோபுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது பிசாசாவன் உலகமெல்லாம் சுத்திட்டு பிசாசானவன் யோபிடத்துல வந்து நிற்கும்போது கர்த்தர் அதை அனுபவித்தார். அதை அவர் வார்த்தையினால தான் சொன்னாரு, நீ என் மகன் மீது நோக்கம் கொண்டிருக்கிறார். இதோ 10 நாள் மரண பரியந்தம் உண்மையாயிரு. யோபு பழைய ஏற்பாட்டில் பார்க்கும்போது யோபு மரண பரியந்தம் உண்மையாயிருந்ததினால் எல்லாவற்றையும் இரட்டத்தனை கொடுத்தார். அதே போல்தான் நீ படப்போகிற பாடுகளை குறித்து இதோ புதிய ஏற்பாட்டில் வெளிப்படுத்தின 2:10 சொல்கிறது, நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும்படி சில ஆட்களை, எல்லோரும் இல்லை, சில ஆட்களை, எல்லோரும் இல்லை, சில ஆட்களை தேவன் அவர்களை சோதிப்பார். ஆனாலும் பாருங்க, 10 நாள் தான் உபத்திரவம் இருக்கும். ஆனாலும் மரண பரியந்தம் உண்மையாயிருங்கள். கர்த்தர் அவைகளை எல்லாவற்றிலும் மேலானதை தேவன் இந்த நாளில் உனக்கும் எனக்கும் அவர் கொடுப்பார். கிறிஸ்துவ பிள்ளைகள், இயேசு ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள், வேதத்தை வாசிக்கிற பிள்ளைகள், ஜெபம் பண்ணுற பிள்ளைகளுக்கு 10 நாள் உபத்திரங்கள் இருக்கத்தான் செய்யும். ஆனாலும் மரண பரியந்தம் உண்மையாயிருங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை இந்த நாட்களிலே அவர் செய்ய போதுமானவர். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.